ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு சக்தி பிரியா லைஃப் ஸ்டைல். இது பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே எடுத்த ஒரு ஈவினிங் vlog தான். இது நம்ம ஈவினிங் என்னென்ன பண்ணுறோங்கிற ரொட்டீனை காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் எப்போயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் ரெடி பண்ணுவேன். ஸ்கூல் போயிட்டு அவங்க 12 o'clockலாம் நான் ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க. 12 o'clock வந்து ஒன் டைம் குளிக்க வச்சுருவேன். மார்னிங் ஒன் டைம் குளிச்சுருவாங்க. ஸோ ஈவினிங் ஒன் டைம் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணால் போதுங்கிறதுக்காக லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அவளை பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி லோஷன் போட்டு ரெடி பண்ணுவேன். அப்போ தாங்க கரெக்டாக என்ன பண்ணுவான்னா கிளாஸில் நடந்தது, மிஸ் சொன்னது, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதுங்கிறது மாதிரி கதையாக சொல்லுவாள். கரெக்டாக நான் பவுட்ரு அடிக்கும்போது அவள் பேசிக்கிட்டே இருக்கிறனால அந்த பவுட்ரை வந்து அவள் வாய்க்குள்ளே போயிடும். அப்போ என்னமோ நம்ம தான் தப்பு பண்ண மாதிரி என்ன பண்ணுவான்னா நம்மளை திட்டுவா பாப்பா. ஏம்மா நீ வாய்க்குள்ளே வச்சுட்டப்பா, என் பவுடர்லாம் உள்ளே போயிடுச்சு, பவுட்ரு உள்ளே போனால் ஸ்டொமக் வலிக்குங்கிற மாதிரி நம்ம சொன்ன கதையெல்லாம் அவள் நமக்கு சொல்லுவாள், ரிப்பீட் அடிப்பாள். இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க மிஸ் வந்து ஒரு ரைம்ஸ் பாட சொன்னாங்களா, இவளும் பாடினாலாம். சூப்பர்டா செல்லம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா, ஓகேடா செல்லம் சூப்பர்டா அப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை கொஞ்சிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்துச்சு. சரிடா அம்மா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், வந்து சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் ஃபேஸ்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் கொஞ்சம் சீவிட்டு ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது, பவுட்ரு எதுவும் அடிக்கிறது கிடையாது. அப்புறமா பொட்டு வச்சுட்டு சரி பாப்பா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாங்கிறதுக்காக போயிட்டேன். அப்புறம் பார்த்து பாப்பா வந்து புக் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த ஃபோனிக் சவுண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, அதுமாதிரி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்ட்ஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஸ்பெல்லிங்கோடு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் வந்து லெட்டர் வந்து ரைட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதையுமே எழுத சொன்னேன். அவளே எழுதிடுவாள், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நானே எழுதுகிறேம்மான்னு சொல்லிடுவாள். இப்போ அவளை எழுத சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கிச்சனில் வந்து ஈவினிங் விளக்குன பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதை எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணணுமோ அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபி வேறு மாடியில் கட்டியிருந்தோமா, அது குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிற டைம் அது, அதனால் சரி ரெஸ்ட் ரூமுக்கு இதுக்கு வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி கட்டிட்டேன். அப்புறம் அம்மாவும் நானும் வழியாக ஈவினிங் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சிக்கன் குழம்பு வச்சுருவோன்னு சொன்னாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வெங்காய தக்காளி வந்து வதக்கி வச்சுருந்தாங்க. சிக்கனும் வாங்கிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, கசகசா, சோம்பு, மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து ஏலக்காய், இந்த அளவுக்கு தேவையான ரெட் சில்லி எடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அம்மா வந்து அரைச்சி நம்ம குக்கரில் வச்சுருவோன்னு சொன்னாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா நம்ம வந்து அந்த வாசனை வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கின பிறகு அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் வந்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். இடையிலே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு டாய்ஸ்க்கு வந்து பேட்ரி போட்டு கொடுமான்னு சொல்லிட்டு என்ன ஒரு டார்ச்சர். ஆக்சுவலி இந்த டாய்ஸ் வந்து எங்கள் அம்மா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது அவள் பர்த்டேக்கு. இன்னும் அவள் பத்திரமா வச்சுருக்கா. எல்லா பொருளையுமே ரியாஷினி வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. திடீர்னு இன்றைக்கி வந்து அந்த டாய்ஸ் மேலே அவளுக்கு கிரேஸ் வந்துச்சு போல், அதை எடுத்துதாம்மா பேட்ரி போட்டுதாம்மான்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். சரின்னா அதையுமே பண்ணி கொடுத்துட்டு அவள் எப்படி அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க, அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி குக்கருமே அந்த அடுப்பில் வச்சுருந்தேன், ஹீட் ஆகிடுச்சு ஆயிலுமே. சரி அம்மாவை கூப்பிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி தேவையான அளவு அதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு, இல்லை கல்லுப்போ சால்ட்டோ எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes மூடி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம 2 கிலோ சிக்கன் இன்றைக்கி எடுத்துருந்தோம். அந்த 2 கிலோ சிக்கனையுமே அதில் போட்டுட்டு நல்லா அதை வதக்கி அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடணும்.
அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கறி குழம்புனா சில பிரியர்களுக்கு வந்து சாப்பாடு இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ரைஸை ஊற வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிடலாங்கிறதுக்காக அரிசியுமே எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே கொஞ்சம் நேரம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து எடுப்போம். அதுக்காக அம்மா வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக கீழே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கனும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையுமே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குக்கரில் தானே நம்ம வைக்க போகிறோம், அதனால் தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு இது வந்து இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க. போட்டு மூடி வச்சுட்டு விசிலையுமே வச்சுட்டேன். அப்புறம் வந்து அந்த இட்லியுமே 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ஹாட் பாக்ஸில் அம்மா எல்லாமே எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வேறு குடத்துல தீர்ந்து போச்சு. அதையுமே குடத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அப்படின்னா கரெக்டாக குக்கர்லேயுமே விசில் வந்துடுச்சு. 3 விசில் வரணும். 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை. அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக விசில் வந்து முடியுது. சிலிண்டருமே காலி ஆயிடுச்சு. நல்ல வேலை. அப்புறம் சிலிண்டர் மாட்டின பிறகு அப்புறமா சாப்பாடுக்கு வச்சுருந்த தண்ணியுமே கொதிச்சிருச்சு. அதுலேயுமே ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையுமே ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கருமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா, விசில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவுமே கொஞ்சம் நல்லா ஆவி போன பிறகு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுட்டேன். அப்புறமா இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு அம்மா இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறமா அந்த கவுண்டர் டாப்லாம் துடைச்சிட்டு பேப்பர் போட்டுட்டு ஹாட் பாக்ஸு சிக்கன் குழம்புலாம் எடுத்து வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அவங்களுமே சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஊட்டினாங்கிறதுக்காக நானுமே குழம்பு ஊற்றிட்டு சிக்கன் கொஞ்சமாக வச்சுட்டு இட்லி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் டின்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மினி விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லுங்கள்.